வணக்கம் நேயர்களே, ஐபிசி தமிழ் கலையரங்கம் நிகழ்ச்சியிலே நாம் சந்திக்கின்றோம். இன்று ஈழத்தின் நாடகம், திரைப்படம், வானொலி, தொலைக்காட்சி என அனைத்திலும் சாதனை படைத்த ஓர் மூத்த கலைஞரை இன்றைய கலையரங்கம் சிம்மாசனத்திலே நாங்கள் அமர வைத்திருக்கின்றோம். இந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்கு அவர் முழுக்க தகுதி பெற்றவர். அவரை இப்பொழுது நாங்கள் சந்திப்போம். வணக்கம், எனது மரியாதைக்குரிய மூத்த கலைஞர் ஏ. ரகுநாதன் அவர்களே. வணக்கம் அன்பு மகன் ராஜன், வாழ்க வளமுடன். நன்றி. தங்களை இன்று இந்த அரங்கத்திலே சந்திப்பதில் உண்மையில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய கலை பிரவேசத்தை நேரடியாக பார்த்த ஒருவர், உங்களை நான் பார்த்த அந்த தோற்றம் இப்பொழுதும் என் கண்களுக்குள் இருக்கிறது. நிமிர்ந்த நடை, கையிலே ஒரு டயரி, எப்பொழுதும் வாசிக்கும் பழக்கம், இது எல்லாம் சரியா நான் சொல்வது? நிச்சயமாக. எனக்கு அது மட்டுமில்ல, 12 வயசில் ஒரு கட்டை கலிசானோட பார்த்த ஒரு சிறு பையனும் அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய படத்துக்கு சின்ன பையனாக நீங்கள் விளம்பரம் செய்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய கலை பிரவேசம் என்பதை ஈழத்து படைப்புகளோடு தான் ஆரம்பித்திருக்கிறது. முதலில் நான் நன்றி சொல்வதாக இருந்தால் உங்கள் மாமா துறைக்கு தான் இருந்தது. கண்டிப்பாக. மற்றது மக்கள் குரல் புனிதலிங்கத்துக்கு அந்த நன்றியை சொல்ல வேண்டும். அது ஒரு காலம். நிச்சயமாக. அதாவது உங்களோடு பேசுகின்ற பொழுது இந்த பாரம்பரிய கலை வடிவங்களில் ஜொலித்தவர்கள், அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் உங்கள் வாயால் உச்சரிக்கப்படும். அந்த கலை அம்சங்கள் பற்றியெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த கலை பெரும் கண்மணிகளை, கலை வள்ளல்களை இப்பொழுதும் மனம் நிறைந்து அவர்களும் நான் கற்றுக்கொண்ட, அவர்கள் போட்ட பிச்சை தான் எனக்கும் ஏதோ கலையை பற்றி தெரியும் என்று நான், இது அவையடக்கம் அல்ல, இதுதான் உண்மை. அந்த பெரிய கலைஞர்களை எல்லாம் சின்ன வயதிலேயே பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உங்களுடைய கலை பிரவேசம் என்பது முதலில் நாடகத்துறையில் தான் அமைந்ததா? நிச்சயமாக. ஒன்று நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். தமிழ் கலைகளில் ஆக மூத்த கலை என்றால் நாட்டுக்கூத்து கலை. பாஷவூர் பூந்தான் ஜோசப், ஆனைக்கோட்டை செல்வராஜா, வட்டுக்கோட்டை வட்டக்கலரி, மட்டக்களப்பு மௌனகுரு போன்ற அவருடைய மூதாதையர்கள் போன்ற அற்புதமான கலைஞர்கள், மன்னார் குழந்தை சிவமாலை, இப்படி நாட்டுக்கூத்து கலைகள் வளர்ந்து செழித்து இருந்த காலத்தில் பிறகு இசை நாடகம் வந்தது. இசை நாடகத்தில் சி.டி. செல்வராஜா, சின்ன செல்வராஜா, சின்னையா தேசிகர், ஜெயராஜ், வி. வைரமுத்து, கன்னிகா பரமேஸ்வரி, ராஜலட்சுமி, பஃபூன் ரத்தினம், வடிவேலு என்று ஒரு அற்புதமாக பாடி நடிக்கக்கூடிய கலைஞர்கள் அந்த காலத்தில் பார்த்து ரசித்திருக்கிறேன். அதற்கு பிறகுதான் மேடை நாடகங்கள். இந்த மேடை நாடகங்களை இலங்கையில் உருவாக்கி சிறப்பாக, அதாவது அந்த காலத்தில் கூத்து இசை நாடகங்கள் நடிப்பவர்களை மக்கள் ஒரு கணிசமான கௌரவமான பார்ப்பது குறைவு. அதை மாற்ற வேண்டும் என்றுதான் கலையரசு சொர்ணலிங்கம் என்ற அந்த கலை பெருங்கலைஞன் படித்தவர்களை கலையை வியாபாரமாக்காமல், தொழிலாக பார்க்காமல், கலைக்காக பார்த்து அவர் வளர்த்தெடுத்த கலை தான் நாடக மேடைக்கலை இலங்கை. நீங்கள் படித்து முடித்ததன் பின்னர் அரச உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தவர். எவ்வாறு நீங்கள் கலைத்துறைக்குள் வந்தீர்கள்? அந்த அரச உத்தியோகம் என்பது உங்களுக்கு கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு வசதியாக இருந்ததா? நிச்சயமாக. நான் அதற்கு முன்னே கலைகளில் ஈடுபட துவங்கிவிட்டேன். அதாவது 11 வயசில் 1947ஆம் ஆண்டு என் நண்பன் கனகரட்னம்
அவனும் என்னை போல் மலேசியாவில் பிறந்து வளர்ந்து வந்தவன். நான் புத்தகம் வாசிப்பதில் ஒரு பைத்தியக்காரன். இன்றைக்கும் எனக்கு எல்லா கவலைகளையும் விட வாசிக்க முடியாமல் கண் இடைஞ்சு இல்லையே என்ற கவலையோடு தான் இருக்கிறேன். அவரிடம் புத்தகம் வாங்கி வாசிக்கிறது நான். அப்போ அவருக்கு அது கடமை மாதிரி தானே. அது மானிப்பா இந்து கல்லூரி அப்போ 45ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கிற கலவன் பாடசாலை. அப்போ நாடகங்களில் அவர் ஹீரோ, என் நண்பன் கனகரன் தான் ஹீரோ. ஏனென்றால் வில்லனுக்கு நடிக்க ஒரு தரம் மாட்டாங்க, ஏனென்றால் பட்டியலை முடிக்காது. அப்போ இவர் என்ன கெஞ்சி மச்சான், நீ எனக்கு அக்கா இல்லை, என்னுடைய அக்கா ஒரு நல்ல நடிகை, டான்ஸர், பெரிய ஸ்போர்ட்ஸ் கேர்ள், கடம்பேஸ்வரி உண்டு. ஏன்னா நீ என்ன படம் எல்லாம் பார்க்கணும், பாவா எனக்காக நடிகன்னு அவன்கிட்ட கட்டாயத்துக்காக நாடகத்தை நடித்தேன். அப்போ எனக்கு முதல் நாடகம் சொல்லி தந்து இன்னொரு நண்பன் நற்குணத்துகிறோம். மற்றது ஆசிரியர், பிற்காலத்தில் அதிபராக இருந்தார் எஸ்டி சாரியர், திருவேங்கடாச்சாரியர், இந்தியன் ஒரிஜின். அவர் தான் எனக்கு முதல் சொல்லி தந்தது. அது முதல் நாடகம் கலைஞர் கருணாநிதியின் தூக்குமடை. அதில் அர்த்தநாரி என்ற ஒரு சின்ன வேஷம், ஒரு வில்லன், ஒரு பயந்த கோடை. ஆசிரியர் அவனை கொலை செய்ய சொல்லி செல்வார். பயந்து போய் ரத்தத்தை கண்டாலே எனக்கு மயக்கம் திரும்பி சார்னு பயந்து சொல்கிறது. இதை எப்படி நல்லா சொல்லி போட்டவர்களுக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் எல்லோரும் ஓடி வந்து கட்டி பிடிச்சி பாராட்டி என்ன எங்கேயோ கொண்டு விட்டாங்க. அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் எந்த பாடசாலையைச் சேர்ந்தவர்கள்? நீங்கள் எந்த கல்லூரியில் கல்வி பயின்றீர்கள்? கரைக்கே எங்களுக்கு என்ன போல நூற்றுக்கணக்கான கல்விகளை உருவாக்கியது மானிப்பா இந்து கல்லூரி. அப்போ அந்த பிறகு என்ன நாடகத்துக்கு அழைத்த கனகரிடத்தை வச்சு நான் தான் நாடகம் எழுதியது. கலையரசு சொர்ணலிங்கம் அவர்களிடம் எவ்வாறு நீங்கள் சென்றீர்கள்? மானிப்பா இந்து கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போதே 52ஆம் ஆண்டு ஒரு நாடகம், கல்லூரி சார்பாக ஒரு நாடகம் செய்தார்கள். மனிதன் என்று டி.கே. சண்முகமண்ணாச்சின்ற தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நாடக கலைஞர். அவருடைய நாடகம் உடனே நாங்கள் மேடையிட்டோம். அதில் என்ன வில்லன் தான், அண்டை சொல்லி யாரும் வில்லன் தான். அது நடிக்கும்போது சொன்னீங்க ஐயா, எங்களுக்கு பயிற்சிக்காக 2 நாள் வந்திருந்தார். அதுதான் முதல். ஆனால் அவரை நான் மானிப்பா இந்து கல்லூரிக்கு வருவதற்கு முதல் மானிப்பா மெமோரியலில் 2 வருஷம் படித்தவன். வேதாள உலகம் ஒரு ஒரு அதாவது என்ன பார்த்தாலும் பெரிய உருவம், என்னை போல் 3 மடங்கு பெரிய ஒரு உருவம் ஒரு பாடிக்கொண்டு வந்தது. சோறு பச்சடி துவரம் பருப்பு குழம்பு சாப்பிடலாம். எனக்கு அந்த வேதாளத்திற்கு தொட்டு பார்க்கணும் போல இருந்துச்சு. பிற்காலத்தில் தான் தெரியுது அவர் தான் கலையரசு சொர்ணலிங்கம். இதை அடுத்து 45ஆம் ஆண்டு நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்தில் திருவிழாக்கள் எங்கே பார்த்தாலும் கலை. ஒரு மேடை அமைக்கப்பட்டிருந்தது, 2 பெட்ரோமேக்ஸ். அந்த காலத்தில் மைக் ஒளிவாங்கி ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு திரையை மூடி போட்டிருந்தது, நாடகம் தொடங்கவில்லை. பக்கத்தில் ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன மேசை, ஒரு சின்ன வாங்கு, ஒரு அடுப்பு எரிஞ்சோன்றிருக்கு, பலகாரங்கள் ஈடுபாடு. எனக்கு அந்த முதல் விருப்பம் அந்த அதில் வந்து வடை வாங்கி டீயும் குடிக்கிறது. ஒரு பிளைன் டீயும் ஒரு வடையும் வாங்கி காசை கொடுத்து 5,000 கொடுத்து வாங்கி கொண்டு அதை குடித்து அந்த நெருப்பு தென்னம்பூச்சி மட்டையும் பனஞ்சிராயம் வச்சு எரிஞ்சு அது பனஞ்சிராய் பொறி பறக்குது. தென்னை முட்டை புகை மனம், அதோடு தான் அந்த டீ. ஆனால் அந்த டீ தந்த சுவையை நான் எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டலில் கூடி நான் அனுபவிக்கலை. இன்றைக்கும் எனக்கு அந்த சுவை தெரியுது. அதை முடிச்சு போட்டு போய் நாடகம் பார்த்தேன். அதை விட நீங்கள் 5% டீயும் குடித்து வடையும் சாப்பிட்டது என்று சொன்னீர்களே, இதெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா இப்பொழுது? அப்போ திரையெழுத்து விலகையில் முன்னுக்கு இருந்த குரல் இருக்குது. குகச்சர பண்ண பவ சிவபாலா சிவ குருவனும் புகழ் பெரு வடிவேலா குகச்சர பண்ண பவ. திரை விலகுது. சி.டி. செல்வராஜா என்ற அந்த கலைஞன் பிறகுதான் தெரியும். அழகான சிரித்த முகம், அற்புதமான கம்பீரமான குரல், பாடிக்கொண்டு வந்து வணக்கம் செய்து பக்கத்தில் இருந்த ஹார்மோனிய பட்டிக்காரனோட போய் போட்டிக்கு 2 பேரும் பாடி அந்த பாட்டின் இனிமே அந்த இசை நாடக வரலாற்று இந்த வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. அந்த இசை நாடகம் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இசை நாடகத்தில்
சி.டி. செல்வராய, சின்ன செல்வராய, சின்னியாதி தேசிகர், கன்னிகா பரமேஸ்வரி, ராஜலட்சுமி, பஃபூன் ரத்தினம், வடிவேலு, இப்படி அற்புதமான கலைஞர்கள். இவர்கள் எல்லாரும் செய்த அதே இசை நாடக கலையில் இலங்கையில் பூத்த ஒரு முத்தாக. நான் இந்தியாவில் கூட அந்த நாடகங்களை பார்த்துருக்கிறேன். அரிச்சந்திர மேனகாண்டம் என்ற அந்த நாடகத்தை செய்த ஒரு அற்புதமான கலைஞர். இப்பொழுது கூட அவர் அமரராகி விட்டார். இப்பொழுது கூட நான் கையெடுத்துக்கும் போது அப்படி ஒரு கலைஞனை என் வாழ்நாளில் நான் பார்த்ததும் இல்லை, ரசித்ததும் இல்லை. அவரை என்னுடைய நான் தயாரித்த நிர்மலா படத்தில் சேர்த்துக்கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெரும் நிறைவும் கொடுத்தது. வினந்தரை சுடவுமானாய் கூடடியும் தருளும் கொளுத்துமிப்பிடத்தின் மாறும் பாரடி ஆண்டவாரம் தந்திடாமல் வினம் சுடவிடேனே வினம் சுடவிடேனே. யார் நீ? சிலர் பேசுவார்கள், ஆனால் அவர்கள் சில விடயங்களை செய்கின்ற பொழுது அந்த பேசிய விடயங்களையே மறந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் இப்பொழுது பேசுகின்றீர்கள், அப்பொழுது அவற்றை எல்லாம் செயல்படுத்தி இருக்கின்றீர்கள். நிர்மலா திரைப்படத்திலே மயான காண்டம் என்பது ஒரு காட்சியாக அவர் பாடுறதை சுருக்கமாக சொல்ல, அதை நான் ஒரு பாடகன் அல்ல, நல்ல ரசிகன். இந்த பாடலை அவர் பாடும்போது நடிப்பு மட்டுமல்ல, அந்த பாவம். இப்போ ஒரு என்னுடைய மகன் அப்போது 2 வயசு, மூத்த மகன். அவன் அந்த ரெக்கார்டிங்கை வந்தவன் ஸ்டுடியோவுக்கு. அவர் வந்து இவர் பாடிக்கொண்டிருந்தார். தாயை விட்டு வந்து காட்டில் தனியே மாண்டாயோ, தாயை விட்டு வந்து காட்டில் தனியே மாண்டாயோ, ஆறுமற்ற அநாதையான அன்னை வேண்டாயோ, ஆறுமற்ற அநாதையான அன்னை வேண்டாயோ, ஆறுமற்ற அநாதையான அன்னை வேண்டாயோ, அன்னை வேண்டாயோ, அழிந்தொழிந்தாயோ. இலங்கை தமிழ் கலை வரலாற்றில் நான் கண்ட அற்புதமான கலை நம்பவன் வீரவி வைரமுத்து தான். தொடர்ச்சியாக நீங்கள் நாடகங்களில் உங்களுடைய ஈடுபாட்டை செலுத்தி வருகின்ற நேரத்தில் ஒரு காலகட்டத்திலே அந்த நாடகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. என்ன வந்து நடந்ததுன்னு சொன்னால், நாங்கள் அந்த காலத்தில் தமிழ் உணர்வு பெரியாராலும் அண்ணாவாலும் தமிழ் உணர்வு ஊட்டப்பட்ட காலம். தமிழ் உணர்வு, தமிழ் அந்த வசனங்கள், அந்த எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறி மணிப்பிரவாள நடை என்று சமஸ்கிருதம் கடந்த தமிழில் பேசி வந்த தமிழர்கள் எல்லோரும் அண்ணா ஒரு விழிப்பை கொடுத்த காலம். நாங்கள் அண்ணா அவருடைய தம்பிமாற்ற நாடகங்களையும் அடியேற்றினால் எங்களை ஊர் மக்கள் கம்யூனிஸ்ட்காரர். நாங்கள் எங்களுக்கு 11-12 வயது கம்யூனிசம் பண்ணால் என்னென்னு தெரியாது. இடையே எங்களை கம்யூனிசம் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் தமிழ் பற்றி அப்படி பேச என்னட்டு போய் ஒரு வார்த்தையாக கேட்டோம். மாஸ்டர் என்ன இப்படி சொல்கிறேன், போய் அது கம்யூனிசம் பண்ணால் உங்களுக்கு விளங்காது, அங்கே எம்பசி இருக்குது, அங்கே போய் அந்த புத்தகங்கள் எடுத்து வாசிக்கணும். ரஷ்யன் எம்பசி, சோவியத் யூனியன். அங்கே போய் வாசித்து கொஞ்சம் காலம் மார்க்சிஸ்ட் எங்களை மண்டைகள் ஏறிவிட்டு, அந்த மார்க்ஸ் என்னை பெற்றது அப்புத்துறையின் தையல் நாயகி. எனக்கு கல்வி இருந்தது மாரிப்பயந்து கல்லூரி. என்னை ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கினது மாரிப்பயந்து கல்லூரி. என்னை கலைஞனாக்கியது கலைஞர் சொன்னீங்க. எனக்கு தமிழ் சொல்லி தந்தது அண்ணாதுரை. எனக்கு பகுத்தறிவு சொல்லி தந்தது பெரியார். இப்படி பலருடைய ஆளுமைகள் உள்வாங்கி அவர்களுடைய நல்ல வழிகளை எனக்கு நாடகங்களில் நிர்வாகத்திறன் கற்றுத் தந்தது பி. செல்வன் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட். அவர் தான் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீரசிங்கங்கள் கட்டினார். அவர் தான் யாழ்ப்பாணத்தில் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட துவங்கி ஃபுட்பால் மேட்ச் நடத்த ஏற்பாடு பண்ணார். அவர் வந்து எங்களோட நாடக மன்றத்துக்கு பொறுப்பாளராக வந்தார்.
நான் பெரிய கோவக்காரன். நீ ஆர்கனைசராக வரணும்னா அந்த கோவத்தை விடு, இப்படி செய் அப்படி செய் இப்படி செய் நிர்வாகத்தை செய் இப்படி செய். அப்போ அப்படி பெரிய பெரிய திறமைசாலிகள் அறிவாளிகள் சொற்களை கேட்டு வளர்ந்தபடியாகத்தான் என்னால் இன்றைக்கும் நிற்க முடியும். ஐயா சொல்லுவார், முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நல்லதை எங்கே கண்டாலும் மனம் திறந்து பாராட்டு. ஒரு காலகட்டத்திலே, அதாவது உங்களுடைய நாடகங்கள் யாழ் மண்ணில் மாத்திரமல்ல, இலங்கையின் பல பகுதிகளிலும், குறிப்பாக கொழும்பு மாநகரிலே உங்களுடைய நாடகங்கள் அடிக்கடி மேடையேற்றப்பட்டன. அந்த நாடகங்கள் உங்களுக்கு பெயர் பெற்று தந்தன. அவை பற்றி சொல்லுங்கள். கொழும்பு, நான் யாழ்ப்பாணத்திலிருந்து எனக்கு டிப்ளோம் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அக்ரிகல்ச்சர் செய்கிறதுக்கு, டிப்ளமோ அக்ரிகல்ச்சர். அப்போ போய் அங்கே ஒரு வருஷம் படிச்சுட்டு இருக்கும்போது கிளரிக்கல் எக்ஸாம் சும்மா எடுத்துறேன், அதுவும் வந்துட்டுது. அப்போ நான் பார்த்தேன் கிளரிக்கல் சேர்ந்தால் கொழும்பு போட்டான் ரெண்டு கிளரிக்கல். அப்போ பெருதானியாக பெருதானி கொழும்பு உயர நாங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர் அவனை இங்கே வரதுமே நான் அங்கே வரேன் கொழும்பு போனேன். கொழும்பு போய் நாடகம் போடணும். இது கண்டியில் நான் நிறைய நாடகம் செய்திருக்கிறேன். கண்டியில் நடந்த கொடுமை அது பெரிய கொடுமை. நான் தெரியாதனமாக நான் சொல்லிங்க தேட்டமானவன் நாடகம் நடிச்சினான் என்ன அந்த ஆல்பத்தை வேறு காட்டி விட்டான். அப்போ கண்டியில் 4-5 நாடகம் பண்ணுறாங்க, ஒருத்தரும் சேர்க்க மாட்டேன் நான். அப்போ நான் பார்த்தேன் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ நான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போய் கொண்டாங்க, அங்கே உள்ள 10 பேரை பிடிச்சி இலங்கேஸ்வரன் நாடகத்தை நானே போட்டேன். அப்போ செய்தி பத்திரிகை ஆசிரியர் நாகலிங்கம் சிவராமன், உங்களுக்கு தெரியும், இலங்கை திரைப்பட வரலாற்றிலேயே மிகச்சிறந்த ஒரு கதாநாயகன் சொல்லக்கூடிய சிவராம் தான். 3 திரைப்படங்களின் நாயகன். நானும் நடிச்சுக்கிறேன். ஆனால் வந்தவர்களுக்கு அழகும் குரலும் நடிப்பாற்றலும் பண்பும் உள்ள ஒரு அற்புதமான கலைஞர் சிவராம். உன்னை வரைந்தேனே உள்ளமதிலே இன்பமே உன்னால் தானே. உன்னை வரைந்தேனே உள்ளமதிலே இன்பமே உன்னால் தானே. இதயம் உன்னிடம் நீயொரு பொன் கூடம், அன்னமே உன்னிடம் யாவும் தஞ்சமே. அவர்கிட்ட தகப்பன் தான் நாகலிங்கம். அவர் இந்த லங்கேஸ்வரனை பார்த்துட்டு செய்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர். அந்த நாகலிங்கம் என்னை இலங்கேஸ்வரன் தான் அதுக்கு பிறகு கூப்பிடுவார். செய்தி பத்திரிகை கூட 5% தான் விற்கப்பட்டது. அது தொண்டு தான், தொண்டு வியாபாரம் அல்ல. அவைக்கு வேறு வியாபாரங்கள் இருந்தது, நல்ல மனிதர்கள். அப்போ அப்படி அங்கே நாடகங்கள் போட்டோம். யூனிவர்சிட்டி பையங்களையும் சேர்த்து, டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆக்களையும் சேர்த்து, மலையாள கலைஞர் விஸ்வநாத ராஜான்ற ஒரு பையன் மாணவ பருவத்திலேயே அற்புதமான கலைஞன். அவனை பார்த்தா யூரோப்பியனாக இருப்பான். என்ன கேரக்டர் கொடுங்க, ஒரு குணசித்திர நடிகர். அப்படி குணசித்திர நடிகர் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு 10 பேரை சொல்லுவேன். மற்ற எல்லாம் கோவிப்பேன். ஆனால் நான் தரிச்சது தானே சொல்லலாம், ஆனால் என்னையே சொல்ல மாட்டேன். அப்படி குணசித்திர நடிகர் நான் சொல்கிறதா இருந்தால் முதல்ல ஜனம் பிரான்சிஸ் அண்மையில் தான், 2வது K.S. பாலச்சந்திரன், அவரும் 3வது இந்த விஸ்வநாத ராஜா இல்லை, 4வது லடிஸ் வீரமணி, அவரும் இல்லை, ரோசியார் ஜேபீர். இவங்கள்லாம் குணச்சித்திர கலைஞர்கள். நாங்கள் அவங்க நாடக முடியாக என்ன தான் கூப்பிடுவாங்க அறிமுகச்சு இருந்துக்கலாம். நான் தான் அவங்கள பாராட்டுவேன் மறந்துறது. அப்போ நான் அவங்களை கிளே என்பது எந்த வருஷத்தை கொடுத்தாலும் செய்வாங்க. எல்லாரும் அமரராகிவிட்டார்கள். ஆமாம், எல்லாரையும் இழந்து நான் மட்டும் இருந்து அஞ்சலி நோட்டீஸும் நினைவேந்தலும் சொல்லி கொண்டிருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு மனசு எப்படியான கலைஞர்கள், எப்படியான அற்புதமான கலைஞர்கள். அப்போ அவங்களோட எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கலைஞர்கிட்டையும் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு 10 வயசு பிள்ளைகிட்டே என்னால் கற்றுக்கொள்ள முடியும். நான் தான் கலைஞர் நினைக்கிறவன் தான் உருப்பிட மாட்டான். உங்களுடைய தேரோட்டி மகன் நாடகம் இலங்கையில் மிக சிறப்பாக பேசப்பட்ட நாடகம். பத்திரிகைகள் சஞ்சிகைகள் எல்லாம் அந்த தேரோட்டி மகன் பற்றிய சிறப்பான விமர்சனங்கள் வெளியிடப்பட்டது. அது கூடிய ஒரு பெரிய நான் நெல்லில் தான் அடிச்சு விடுந்தேன். தேரோட்டி மகன் பிரதி கிடைச்ச உடனே ஐயாட்ட கொண்டு கொடுத்துரு, ஐயா பாருங்க கொண்டு நல்லடா போடுவோம்ட்டார். இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்ட்டாங்களே. ஏன்னா நாங்கள் பகுத்தறிவு நாங்கள் கொடுத்து போடுறது உண்டு. அதனால் நாடகம் தான் இடம் விடன்னு சொல்லி போட்டோடனே அவர் பார்த்தார், அது இதுக்குள்ளே நீ தான் தோற்றமானால் நீ தான் கர்ணன். என் வாழ்க்கை திசை மாறிடும். அதுக்கு பிறகு வில்லனுக்கு நடிக்கணும்னு கேட்டாலும் உடனே தராங்க.
அப்படி தேரோட்டி மகன் நாடகம் நாங்கள் திருவண்ணாமலை அங்கே இங்கே எல்லா நாடகம் போட்டு அது ஒரு பிரதி PS ராமையாண்டு இந்தியாவில் உள்ள பெரிய எழுத்தாளர், நிறைய நாடகங்கள் எழுதினவர். அவருடைய நாடகம், அந்த நாடகத்தை ஸ்ரீ சஹஸ்ராம் அண்ணன் தான் செய்து விடையிட்டு கொண்டார். நான் அவரிடம் பெர்மிஷன் அவரை போய் சந்தித்தேன். அவர் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி எங்களுக்கு தந்து விட்டார். அதுக்கு இசையமைச்சது மகாராஜபுரம் சந்தானம் என்ற பெரிய மகாமேது. அவர் எங்களுக்கு வாய்த்தார். வந்து மருதநாவடத்தில் ராமநாதன் அவரும் வந்து வாய்ச்சார். சாரி மாஸ்டருடைய நண்பர். அப்படி செய்யும்போது PS ராமையாவை நான் போய் சந்திக்கும் போது சொன்னார், ஐயா உங்களோட நாடகத்தில் என்ன அவனவன் செய்துவிட்டுருப்பான், நீங்கள் வீடு வந்து தேடி வந்து என்ன சொல்கிறீங்க, இதை நான் மறக்க முடியாது. என்ன சிறப்பாக கண்டிங்க, உங்கள் நாடகத்தில் வேஷப்படுத்தம் உள்ளவ மேடையில் ஏறி நின்று அந்த நாடக வசனங்களை சரியாக ஒப்பிச்சாலே போதும். அற்புதம். அப்படி ஒரு அற்புதமான பிரதி அந்த அதில் கருணா நடித்தது நான் செய்த பாக்கியம். அதில் பல பேர் நடித்தார்கள். அது எத்தனையோ பேர் கிருஷ்ணருக்கு KS பார்த்து நடிச்சிருக்கிறார், சுப்பிரமணியன் நடிச்சிருக்கிறார், பத்மநாபன் நடிச்சிருக்கிறார், கன பேர். குந்திக்கு ஃப்ரான்சிஸ் ஜனம், மற்றது ராஜேஸ்வரி சண்முகம். ராஜேஸ்வரி சண்முகம் ஒரு முறை தான் ஒரு நாடகத்தில் நடிக்கும்போது குந்தி நான் கர்ணன். அந்த குரலை நான் கூட சொல்ல வேண்டியதில்லை. அவள் குந்திக்கு அவள் நடிச்ச என்னை விட வயசு குழந்தை. அவள் குந்திக்கு நடிக்கும்போது நான் என்னை மறந்து அதை ரசித்து விட்டு தான் அப்புறம் என்னோடய வயசை சொல்லுவேன். அப்படி ஒரு அற்புதமான நடிகை அந்த அவள். மற்ற இன்னொரு நடிகை சுப்புலட்சுமி காசிநாதர், அவருடைய கனடாவில் இருக்கிறார். ஈழத்தின் மிகப்பெரிய எழுத்தாளர் விமர்சகர் எஸ்போவுடைய நாடகம் பலை அதை நெறிப்படுத்தியது சானா என்ற ஒரு அற்புதமான நெறியாளர். இலங்கை வரணியில் பாலசுப்ரமணியம் என்று என்னுடைய மாமாவரால் தான் அங்கே நாடக பொறுப்பாளர் இருந்தார். அவர் 2-3 கல்யாணங்கள் பிரச்சனைகளாக ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். அப்போ அந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ நடக்கும்போது விதான செல்வரட்னம் சொல்லி ப்ரொஃபஸர் அந்த வழிதறிந்த நாடகம், எங்களோட நாடகம் மிகப்பெரிய நாடகம். அதில் விதான செல்வரட்னம் திருநெல்வேலி விதானையார் செல்வரட்னம் பண்ணினா இங்கேருந்து பேசினால் 100 யாருக்கும் கம்மண்டு இருக்கும். அப்படி ஒரு குரலும் ஆளுமையும். அதனால் விதானம் வேறண்டா செல்வாக்கானாக்கல கை நீட்டுறதுலேருந்து எல்லாம் செய்வார். அவரும் வெறும் இன்டர்வியூ போயிருக்கணும். அவரும் சானாவும் போனால் அவருக்கு தான் கிடைச்சது. ஏன்னா அவர் செல்வாக்குள்ளார். இன்டர்வியூ முடிஞ்சு இவர் வந்து வெளியில் இருக்க சானா வந்தார். என்ன சானான்னு கேட்டிருக்கு. 2 பேரும் உண்டா, 2 பேரும் சொல்கிறாங்க இங்கே தட்டமானவர்கள். இல்லை அது உனக்கு தான் நான் சொல்கிறேன், நான் தெரியாதே என்ன இருவார் ரெண்டு சொல்லி போட்டு அந்த இன்டர்வியூ நடந்து வீட்டுக்கு போய் அவையிட்ட சொல்லி, நான் வசதியாக இருக்கிறேன், வசதியாக குடும்பத்தை சென்றவன், என்னை விட சிறந்த கலைஞன் சானா, அவனுக்கு இந்த வேலையை கொடுக்கணுண்டு தன் அந்த வேலையை வாங்கி கொடுத்த இந்த பெருந்தன்மை சொல்கிறேன். நீங்கள் தாண்டமானம் தாங்க. நீங்கள் இதனை கூறுகின்ற பொழுது இன்னொரு விடயம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. அதனை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் உங்களோடு சம்பந்தப்பட்டு இன்னொரு விடயமும் இருக்கின்றது. சிலையூர் செல்வராஜன் அவர்களை வாடைக்காற்று திரைப்படத்திலே மறைந்துவிட்ட முகத்தார் எஸ் ஜேசுரட்னம் அவர்கள் நடித்த அந்த பாத்திரத்துக்கு தெரிவு செய்திருந்தார்கள். உண்மையிலேயே அந்த பாத்திரத்துக்கு பொருத்தமானவர் முகத்தார் ஜேசுரட்னம் தான். ஏன் பிள்ளை எவ்வளவு நேரம் நேரத்தோட போய் குளிச்சுட்டு வந்தால் என்ன? பிலோமினாவோட கரைச்சு கொண்டு நின்றதுல நேரம் போயிட்டு அப்போ நீ சொல்ல வந்ததை சொல்லுமா. சுடுசமுத்தர் பாத்தீங்களே அப்போ, போன பருவம் முடிகிற சமயமா போனவன் இந்த 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு உழைச்சு கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களே. ஓம்மா, நானும் கேள்விப்பட்டேன். கத்தையா காசு வச்சிருக்கிறானா. அதோட இன்னொரு விஷயம் கவனிச்சு, மத்தியதா எம்மாத்தியார் தான் இப்ப அவருக்கு நெருங்கின கூட்டாளி. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் ஒரே கதையாத்தான். அவரிடத்தில் சென்று அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்குங்கள் என்று சில்லையூர் செல்வராஜன் அவர்கள் கூறியிருந்தார். சரியா? இந்த ஒரு இன்னொரு உண்மையை சொல்கிறேன். வாடைக்காற்று படத்தை நான் தான் செய்வதாக இருந்தது. உண்மை. இப்பொழுது நாங்கள் நாடகத்துறையிலே நீங்கள் தேரோட்டி மகன் நாடகத்துக்கு வந்திருக்கின்றோம். இதை விட நீங்கள் சமூக நாடகங்கள் எங்களுக்கு நாடகங்கள் நிறைய நாடகங்கள் ஆமாம் பல ஊர்களில் நடந்தனால வழி தெரிந்தது. வழி தெரிந்ததுன்னா அது மெயின் கதையின் நாயகன் விதான செல்வரட்னம், நான் இந்த விதானையாற்ற மகன். அப்போ அவங்களுக்கு நான் பெரும்பான்மை ஹீரோவாக நடிக்கிறதா தானே. அவங்க இது நாங்கள் வசனம் எழுதி பாடமாக செய்யறதில்லை, இம்ப்ரவைஸ் பண்ணுறது, எக்ஸ்டம்போராக செய்யறது.
அப்போ ஒரு காட்சி, நான் ஒரு கம்யூனிஸ்ட்காரர் எதிர்த்தவாதி, இதை ஒருத்தர் வருவார், எங்கே மூத்தவனை காண இல்லையாப்பா, அவன் அந்த வேலுப்பிள்ளைன்ற மகன் டாக்டருக்கு ஒரு சம்மந்தமீனா போல் நீதான் 2 செய்யணும்னா அந்த கல்யாணத்தில் 2 அப்புறம் கட்டுப்போனார். என்னது வேலுப்பிள்ளை யாருடா? அந்த வெள்ளப்படலை எங்கட வேலு, அவருக்கு இப்போ வேலுப்பிள்ளையோ காசு மான் டாக்டர்னோட அவருக்கு வேலுப்பிள்ளையா இருக்கும். அவனுக்கு தான் நாளுக்கு பெட்டி மான சட்டிகள் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் மூச்சு விடாமல் இதுதானே. அதை பார்த்து நிறைய பேர் செய்து கொண்டு தாங்கள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த அப்போ எந்த பையனை நான் அப்படி வளர்க்கையில் அவனுக்கு ஒன்றும் சேர்த்து நீ இல்லை இதனால படிக்கிற கேட்கணும் என்ன கூப்பிட்டு கேட்பாங்க. நக்கலுக்கு தான் அவன் கூப்பிட்டு தம்பி அப்பா வேணான்னு சொன்ன குழந்தை நக்கல், நாங்கள் உமக்கு ஒரு கல்யாணம் பேச நினைக்கிறேன். எனக்கு இப்போ நான் செய்த மாதிரி பேசுவேன். எனக்கு இப்போ நான் அதை என் வாழ்க்கையில் லட்சியங்கள் இடைமாரி நான் ஒன்றும் பண்ண வேணாம். தம்பிக்கு விலங்கையில் பொருளுக்கு கல்யாணம் பண்ணால் திருமணம் தம்பி ஒன்றும் குழந்தை இது இப்படி ரெடி வித்தா சொல்கிறாங்க. அந்த இப்போ டாக்டர் மாறோன்னு அப்போ டாக்டர் அங்கே யூனியனுக்கு ஒரு நாள் மேடையேற்றம் நடந்தது. அப்போ அவன் டாக்டர் இல்லாமல் அப்போதைக்கிறேன் டாக்டர் தானேப்பா என்ன அப்படி சொல்கிறேன். இல்லைடா ஃபிஷர் டாக்டர் எது போகிறாங்க டாக்டரை ஆப்ரேட் பண்ணிக்க அப்போதைக்கு பஞ்செடு கத்திரிக்கோடு கத்தி எண்ணெயில் அப்போதைக்கு கரை கொண்டு வந்தாண்டு அப்போதைக்கு கரை எண்ணது தானே. இப்படி அந்த நாடகம் மட்டக்களப்பு வந்தாரமூல கல்முனை யாழ்ப்பாணங்களில் எல்லா இடம் கூடல் கோப்பை பண்ட திறப்பு அப்படி இவ்வளவு விடயங்கள் நினைவில் வைத்திருக்கின்றீர்கள். ஓரளவுக்கு எத்தனை நாடகங்கள் நீங்கள் நடித்து? தினசரி இந்த நாடகம் செய்திருக்கிறோம் ஒரு இளமை. ஆமாம், இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 200 நாடகங்கள் செய்திருக்கோம். 200 நாடகங்கள். ஈழத்து நாடகத்துறை வரலாற்றிலே ஒரு 2000 முறை மேடை அறிவிப்பேன். 2000 தடவைகள். சரித்திர நாடகம் கூட நான் நினச்சிக்கிறேன். இப்போ மனுநீதி கண்ட சோழன், ராமாயணம், ரகுபதி ராகவ ராஜராமன், சம்பூர்ண ராமாயணம், இலங்கேஸ்வரன், என்ன திரைக்கடை தீபம் ஒன்று, மட்டக்களப்பை சேர்ந்த நாகரிகம் என்று சொல்லி அன்புமணி ஒரு பெரிய ஆஃபீஸர், அவற்ற நாடகம். வேத அடைஞ்சன கவிதை நாடகம் அது அம்பி எழுதினது. அம்பி எழுதினது. அந்த ஒரு சோக கதை உங்களுக்கு சொல்லுவேன். அம்பி எழுதி இந்த நாடகத்தை வடையேற்றான். அப்போ தாசி சென்ற இடத்தினுடைய நவீன நாடகத்துக்கு அவர் தான் என்னுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான கலைஞன். தானும் மற்றவரை அடிமையாக்காது சமத்துவ மரியாதை கொடுத்து சின்ன பிள்ளையோ வளர்ந்தவரோ முதியவரோ எவரோ ஒரு சமத்துவ மரியாதை கொடுத்து சமத்துவ மரியாதை பெறுபவனே ஒரு சுதந்திர கலைஞன். அந்த சுதந்திர கலைஞனை நெஞ்சார வாழ்த்துவதில் உங்கள் அனைவரோடு கூடி நானும் பெருமை அடைகிறேன். அவர் கோடை புதியவர்களுடன் நாடகம் செய்த போய் பார்த்து நாங்கள் அவர்கிட்ட நிறைய பார்த்து கேட்டுக்கொண்டோம். ஆமாம், அவரை நான் எனக்கு ஒரு நாடகம் செய்யணும் அவர் செய்த. நீங்கள் ஜனம் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் ஏசி தாசி அவர்களுடைய பொறுத்தது போதும் நாடகம் பார்க்கவில்லையா? பார்த்து அதில் உங்களுடைய தாசி எங்களோட நாடகத்துக்கு அம்பி ஒரு ஃபுல் ஹவுஸ் கொண்டுட்டு. இப்போ தாசி நாடகத்துக்கு எங்களோட சுயராமின் அவரும் இங்கிலீஷ் தியேட்டரில் படித்த ஒரு ஆள் தான். அவர் ஒரு சின்ன வயசு ஒரு அற்புதமான கலைஞர். தண்ணி போட அவற்று கட்ட பழக்கம் போட இன்னும் சாஃப்ட் ஆகுவான், சிரித்தபடியே இருப்பார். அவரும் இதனை செய்கிற உதவி இவர் குறியீட்டு நாடகங்கள் தான் தாஜி இதாக்கின்றது. இப்போ ராஜன் தரவணம்னா ராஜன் ஒரு ஆள் நின்றா சரி, ராஜன் மாதிரி இருக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. ஆனால் சுயராமின் அப்படி இல்லை, நானும் அப்படி இல்லை. எங்களுக்கு சொல்லிங்க தான் சொல்லி தந்தால் அதான் அரிச்சுனன் பேச போகிறோம். அரிச்சுனன் மாதிரி இருப்பானா இருந்தால் அவனுக்கு 50 மார்க் சும்மா கிடைக்கும். அதுக்கு மேலே தான் அவனோட சாதனை, அவனோட நடிப்பு, அவனோட பயிற்சி எல்லாம். அப்போ ஃபுல் ஹவுஸ் மாகவி வந்தது. மாகவி தான் இந்த கவிதை நாடகங்கள் எழுதினது ஆசிரியர். ஆமாம், வந்து ரகு எந்த நாடகம் கூட நீங்கள் செய்யணும் மாட்டார். ஐயோ நாங்கள் காத்து கொண்டிருக்க மாட்டார். நான் இங்கே எழுதித்தாங்க ஐயா, அடுத்த இடமே செத்து போனார். அப்போ ஒரு முறை மகாவி ஆள வைச்சார். அதுக்கு முந்தைய ஆள வைச்சார். எப்படி என்றால் லடி ஸ்ரீரமணி என்ற ஒப்பற்ற கலைஞர், இலங்கையில் வாழ்ந்த என்ன செய்ய வேணுமோ மேடை நாடகத்தில் என்னென்ன செய்ய வேணுமோ, பிரியா வர வேணுமோ, பிசாஜா வர வேணுமோ, தஜனா வர வேணுமோ, ராஜா வர வேணுமோ,
எதுவும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர். படிப்பு வாசல் இல்லாட்டிலும் அவ்வளவு அற்புதமான அவனுக்கு இவர்களுக்கு வில்லுப்பாட்டு எழுதி கொடுத்தார். கண்மணியால் காரியம். ஆமாம். நான் தெரியாமல் போய் முன் வரிசையில் உட்கார்ந்துட்டேன். அவன் பாடி நடித்ததை எனக்கு கண்ணால் ஓடுது தண்ணி என்ன. அப்படி ஒரு ஆளுமையும் அப்படி ஒரு எந்த வில்லுப்பாட்டு கலைஞரும் நான் காணையில். அப்படிப்பட்ட மகாகவியை நாங்கள் இழந்து போனோம். மற்ற வேதாளம் சொன்ன கதை அம்பி என்று குழந்தை படங்கள் ப்ரொஃபஸர் கல்வி திணைக்களத்தில் எஸ்போவோட வேலை செய்தாங்க. மற்ற எஸ்போட நாடகத்தில் நடிச்சுக்கிறேன். சுந்தர் சிறுத்திரன் பத்திரிகை ஆசிரியர். ஆமாம். அவர் வந்து வேலை நாடகத்தை பார்த்துட்டு ரகு அந்த அசோகன் அப்படி பண்ணிட்டாடா பத்திரிகை எழுதுனார். அப்படி பெரிய பெரிய கவிஞர் முருகையன் கவிஞர் சில்லூர் செல்வராஜ் 2 பேர் தான் என் படத்துக்கு பாட்டு எழுதுனது. ஆமாம். கவிஞர் முருகையன் நாடகம் இங்கே ஒன்று நான் செய்கிறேன். சில்லூர் செல்வராஜன் ஒரு அது என்னென்னு சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்சன். என்ன இல்லை அவனுக்கு என்ன தெரியாது உண்மை. அப்போ இவங்கள்ட்ட எல்லாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமோ இதே எங்கள்கிட்ட வந்துடுங்க பாட்டு எழுது. என்ன அது வரைக்கும் சினிமா படத்துக்கு பாட்டு எழுதினவே தாங்கள் ப்ரொடியூசராக எழுதுறது இல்லை ப்ரொடியூசர் சினியாக எழுதுறது. நான் என்ன அந்தந்த துறையில் எவனவன் திறமைசாலியோ அவனுக்கு தான் இங்கே என்னட்ட இது எழுதித்தாங்க. உடன் எழுது ஒரு பேப்பரும் எழுதுது என்ன நுரைபெருகும் கிண்ணம் வழிகிறது நுகர்ந்திடுவோம் இன்ப சுகம் பெறுவோம் சேலையின் தாவணி அனுமதித்தால் செழுமையின் கோலம் கண்டுவிடலாம். யார்? முருகையன். சில்லூர் சொல்கிறார் மூங்கில் இளமையிலே தூங்கி வெயிலாலே நீங்கு பனி போலே நேசபாசம் ஐயா. இப்படி பெருங்கவிஞர்களாக இருந்து இவங்கள்ட்ட பழக கிடைச்ச பாக்கியம் தான் இன்னும் எனக்கு என்ன உயிரோடு வச்சுருக்கேன்னு நான் சொல்லுவேன். மேடை நாடகங்களில் இருந்து நீங்கள் வானொலி நாடகங்களிலும் உங்களுடைய பங்களிப்பை வழங்கி இருக்கின்றீர்கள். மாபெரும் கலைஞர்களோடு இணைந்து அந்த நாடகங்களில் நடித்தும் இருக்கின்றீர்கள். அவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஷானாவோட காலத்தில் நிறைய நாடகங்கள் நடிச்சுக்கிறேன். அப்போ டி ராஜேஸ்வரனோட இன்னொரு அற்புதமான கலைஞர் டாக்ஸி டிரைவர் படத்தின் கதாநாயகன் பிச்சையப்பா, நடிச்சிரமணி, கணேசபிள்ளை, எஸ் கணேசபிள்ளை, காட்டு தம்பி அச்சுதம் பிள்ளை, இப்படி எல்லாரோட நடிச்சுக்கிறேன். பிறகு என்னுடைய மாணவனோடு தான் அங்கே பதவிக்கு வந்தது. பிறகு அவருக்கு என்ன பிடிக்கல. ஏன்னா அந்த மாணவனுடைய பேரை கூட பேரை சொல்லக்கூடாது. சரி, ஒரு கலைக்காக வாழ்ந்த ஒருத்தனுக்கு ஆமாம் ஒரு நாடகம் 6 மணி நேரம் நாடகம் 60 ரூபா கிடைக்கும். இவ்வளோ காலம் கலைக்காக வாழ்ந்தோட அந்த 60 ரூபா கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சா அந்த பெரிய மனசுக்காரங்க பேர் சொல்லி என்ன எனக்கு நடிக்க தெரியாதுன்னே வச்சுக்கொள்வோம். 45லேருந்து இவ்வளோ காலம் நடித்து கொண்டிருக்கிறானே இவனுக்கு இதை செய்யலாம். இன்னொன்று அவருக்கு எல்லாருக்கும் தெரிய அந்த அந்த அவர் ஊரில் இருக்கும்போது நான் இப்போ திருநெல்வேலி ஃபார்மில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு புது சைக்கிள் வாங்கியிருந்தேன். அவர் வேலைக்கு போகிறதுக்கு என்னை கொண்டு போய் ஃபார்மில் விட்டு எந்த சைக்கிளாக வேலையை போய் அப்புறம் தான் என்னை குட்டி பிக்கப் பண்ணுறோம். இப்படி இருந்த ஒரு ஆள். அப்போ அந்த காலத்தில் 62ஆம் ஆண்டு என்னோட வேலை செய்த சுப்பையான்ற ஒரு ஆள், அவர் அமெரிக்காவுக்கு பிஹெச்டி செய்ய போகிறார் அக்ரிகல்ச்சரில். அவர் அங்கேருந்து எனக்கு டிப்ளோம் செய்கிறதுக்கு அக்ரிகல்ச்சர் டிப்ளோம் செய்கிறதுக்கு ஸ்கூல் அட்மிஷனும் டிக்கெட்டும் அனுப்பி உடனே நான் போகலை. என்ன அப்போ எனக்கு வழிநடத்த சரியான ஆள் கிடைக்கிது. அப்பா இல்லாமல் அப்பா இளமையாக அப்பாவில் இழந்துட்டோம். அப்போ அவர் என்னடா நான் போனால் இந்த கலையை யார் பார்க்குறேன்றது முட்டாள்தனம் தானே. அமெரிக்காவில் கலை இல்லையா? அப்படி போயிருந்தேன். அமெரிக்காவில் இருந்திருப்பேன், எங்கேயோ இருந்திருப்பேன். கலையை சொல்லிக்கு இது நடந்தது. கலையை சொல்லிக்கிட்ட இந்தியாவில் இருந்து அந்த காலத்தில் அப்போ 25 ரூபா தான் பயணச்சீட்டு. விசா ஒன்றும் கிடையாது. அதே காசு தான். நாகையா போல் இருக்கிறீர்கள், உங்களை வாரம் கொண்டு அங்கே கூப்பிட்டுருக்குறேன். அவர் பம்பர் சம்பந்த முதலியார் தன் மானசீக குருவாக பம்பர் சம்பந்த முதலியார் உங்களுக்கு அவர் ஒரு லாயர், அப்புறம் நீதிபதியாக இருந்தவர். ஒரு 400 நாடகங்கள் எழுதிக்கிறார், மொழிபெயர்த்திருக்கிறார். அவரும் இவரை போல காசு வாங்காமல் நடித்தார். அப்போ ஐயாவோட நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கும் அந்த பணம் நாடகத்தால் பணம் உருவணுமென்ற சிந்தனையே
இல்லாமல் இருந்து இன்று வரைக்கும் அது தெரியல. ஆனால் தாய் வந்து அது கேட்சிப்பேன் இப்போ நான் அட எனக்கு ஆதாரம். எங்களுடைய ஈழ தேசத்தை பொறுத்தவரையிலே தொழில் நிலை கலைஞர்களாக நாடக கலைஞர்கள் திகழ்ந்தார்களா? அந்த பழைய இசை நாடக கலைஞர்கள் கொஞ்சம் பேர் அப்படி இருந்திருக்கணும், ஒரு சிறு தொகை, ஒரு சிலர், மிகச்சிலர். என்ன காரணம் பண்ணார் எங்களுக்கு இன்று வரைக்கும் இன்றைக்கும் சொல்கிறேனே, இன்னும் நாங்கள் மாற இல்லை. எங்களுக்கு ஒரு என்ன அபத்தமான மோகம் ஒன்று இருக்குது. ஏன் இலங்கையில் கலை வளரையில்ன்றது புரிஞ்சு கொள்ள நாங்கள் மறுக்கிறோம். ஏன் என்று கேட்டால் என்ன காரணம்? இலங்கை ஒரு சின்ன நாடு, அதில் தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை. ஆனால் எங்களுக்கு இந்தியாவிலேருந்து மிக அற்புதமான கலைஞர்கள், மிக அற்புதமான படப்பாளிகள் படங்கள் வந்து கொண்டிருக்கு. அப்போ இந்தியாவில் இப்போ சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இந்தியா 100 வருஷம் ஆச்சு படம் எடுக்கிறதுக்கு. இன்னும் அமெரிக்க தரத்துக்கு படம் எடுக்க முடியல. ஏன்னா இந்தியாவில் திறமைசாலிகள் இல்லாமல் அல்ல. அமெரிக்காவுக்கு உலக சந்தை இருக்குது, அது கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கூடிய வசதியோடு அந்த படங்கள் தரமாக வரும். இந்தியாவுக்கு உலக சந்தையை திறந்து விட்டால் அமெரிக்காவோட சேலஞ்ச் பண்ணக்கூடிய தகுதி உள்ள கலைஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க. அதே மாதிரி இலங்கையில் திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வசதி இல்லை, மார்க்கெட் இல்லை, வெளியிட இடம் இல்லை, அதனுடைய தான் வளர இல்லையொழிய. இதுக்கு இன்னொரு கொடுமை என்னென்றால், எங்கட பெற்ற தாய்மார் சகோதரங்கள் மாமனார் மச்சான்மார் இருந்தால் நீங்கள் இந்த யாழ்ப்பாண தமிழில் பேசுகிறீர்கள். இது எவ்வளோ கொடுமை. அப்போ நீங்கள் கூட அப்பா செத்தால் நீங்கள் என்ன சிவாயான மாதிரியா பேசுகிறீர்கள், அழுவியல். அப்பா ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்லாங் இருக்குது. தமிழ் படத்தில் மெட்ராஸ் ஸ்லாங் இருக்குது, திருநெல்வேலி ஸ்லாங் இருக்குது, கோயம்புத்தூர் ஸ்லாங் இருக்குது, மதுரை ஸ்லாங் இருக்குது. எல்லாம் ரசிக்கணும் தானே. எங்களுடைய இதை நாங்கள் ரசிக்க மாட்டோம். ஆனால் ஏனென்றால் என்ற பிள்ளையே நான் பாராட்ட மாட்டேன். பாராட்டா நான் குறைஞ்சி போகிறேன் ஒரு முட்டாள்தனமாக பிடிவாங்க. நாங்கள் திரைப்படம் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இன்னும் நிறைய விடயங்களை நீங்கள் எங்களுக்கு கூற வேண்டும். இதிலே வானொலி நாடகத்துறையில் நீங்கள் ஓரளவுக்கு எத்தனை நாடகங்கள் நடித்திருப்பீர்கள்? அதில் பெயர் சொல்லக்கூடிய நாடகங்கள் எவை? வானொலியில் பல நாடகம் எனக்கு ஞாபகம் இல்லை, கிடையாது. சரி. திரைப்படம் 5 திரைப்படங்கள் நடிச்சுக்கிறேன். ஆமாம். ஒரு படம் நான் தயாரித்தது படம், அது இலங்கையில் வந்த 4வது சினிமா 35 மில்லிமீட்டர் படம். அது சினிமாஸ்கோப் படம் ஒன்றுதான் இருந்தது. அதில் கதாநாயகன் நான் தான். தெய்வம் தந்த வீடு. இதிலே திரைப்படங்கள் என்று பேசுகின்ற பொழுது நீங்கள் சற்று முன்னர் சொன்னீர்கள், சிறிய நாடு, நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கின்றோம் என்றெல்லாம் சொன்னீர்கள். இலங்கையில் முதலாவது தமிழ் படத்தை தயாரித்தவர் ஒரு சிங்களவர். அதே போல முதலாவது சிங்கள படத்தை தயாரித்தவர் ஒரு தமிழர். இந்த வரலாறு இருக்கின்றது. அந்த தமிழர் இங்கே தமிழ் படத்தை தயாரிக்க முன்வரவில்லையா? வேற இல்லை, வர முடியாது. என்னடா அவருடைய நோக்கம் முழுக்க வியாபாரம். மற்றது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு உலக ஊடகங்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகும் நீங்கள் என்ன இன்னும் உங்களோட பாதையில் தான் நடக்கிறீர்கள் சொல்கிற ஆக்கள் இன்னும் தமிழ்களில் இருக்கிறாங்க. அதான் ஒரு அறியாமையாக வந்தது. ஒரு சின்ன உதாரணம் நான் செய்து காட்டியிருக்கிறேன், மட வழியே செய்து காட்டின்னு சொல்லி காட்டியிருக்கேன். இப்போ ஒரு இலக்கிய நாடகம் சிரோட்டிமான், அம்மா சொல்லுங்களப்பா, தர்மத்தின் தலைவரையும் வில்லாளர் தலைவரையும் மனிதர்களாக பெற்ற குந்திதேவியா என் தாய், அது மெய்யாகி விடுமா? ஆகாதென்றால் என் உடல் ஏன் இப்படி பூரிக்கிறது, என் நெஞ்சம் ஏன் இப்படி பொங்குகிறது? நான் குந்தியின் மகன், பாண்டுவின் மகன், சந்திரோஞ்ச ராஜகுலத்திலே பிறந்தவன். இது இலக்கிய நாடகம். ஒரு டி.கே. அண்ணாச்சி, சண்முகம் அண்ணாச்சி என்ற இந்திய தமிழ் நாடகங்கள் இருக்குதானே, சமூக நாடகங்கள். அது அவங்களோட தமிழ் நாடக வசனங்கள் வேறு மனித நாடகத்தில் டாக்டர் அந்த ஏன் நண்பரே, நீ அந்த பெண்ணை தானே மணந்திருக்க வேண்டும், அந்த பெண்ணை கெடுத்து பண்ணான், அவற்றை இதற்ற பஞ்சாயத்து தான், அது தெரியாது. அதே நடக்க நான் என்ன செய்யட்டும் டாக்டர்? அந்த பெண் அவள் ஒரு சாதாரண பெண் இல்லை டாக்டர், ஏதோ ஒரு அசாதாரணமான நிலை, தன்னை மறந்தவள் என்று மறந்தவளாக இல்லை டாக்டர், அவள் தவற்றின் சிகரமாகிவிடவில்லை டாக்டர், ஊர் சிரிக்குமே என்று கூட அஞ்சவில்லை டாக்டர், உணர்ச்சி பெருக்கால் உலக்களத்தில் அகப்பட்டு அடியார் செல்வம் அழிந்து விட்டதே என்று அலறினாள் டாக்டர். இது இந்தியன் அந்த ஸ்பீட். அது
இதையே நாங்கள் இங்கே பொற்கொண்டு சுபாஷன கிட கவிஞர் எழுதின ஒரு நாடகம் பொற்கொண்டு இங்கே நான் நடித்தது. அதில் ஊருக்கு நின்று வர மகனையும் பஞ்சாதியை பிள்ளைகளை பார்க்க அவன் இவர் வந்து இறங்கினோடனே இங்கே சாப்பிட்றது அப்பா காடி போட்டு நீங்கள் விலை போகும் மாமா நான் பிரபோத பேருன்னு போட்டேன். இவருக்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது. பிள்ளைகள் ஒரு 5 மணியாக கரைக்காது. அப்போ போய் பார்த்தா அன்றைக்கு அந்த பஞ்சாதி வாழ்ந்ததாய் அவன்கிட்ட இறந்ததுன்னா படத்துக்கு மாலை போட்டிருக்கு. அந்த படத்தை எடுத்து வச்சுக்கொண்டு கொஞ்சம் பார்ப்பார். நீரப்பா கொடுத்து வச்சேன் நேரத்தோடைய போச்சு வந்துட்டீர். நான் இங்கே கிடந்து தவிக்கிறேன். நீரப்பா அடிக்கடி சொல்லுவீர் நீர் பாதி நான் பாதி என்று. இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறதைத்தான் அப்படி சொன்ன நீர் என்றது. அண்டைக்கு இந்த மரம் அண்டைக்கு விளங்க இல்லை. கிழட்டு கட்ட கிடந்து தவிக்கிறேன். இப்போ நம்ம உண்டு வித்தியாசமான செய்து காட்டினேன். நீங்கள் ஒரு விமர்சகராக சொல்லுங்க. இதுலேயே எங்களோட பாதையை உங்களுக்கு அசிங்கமாக இருந்ததா? எங்களுக்கு எங்களோட சமூகத்தில் உள்ள பெரிய குறைபாடு பெற்ற பிள்ளையே நாங்கள் பாராட்ட மாட்டோம். கிளாஸ் எடுத்தால் கிளாஸை விட இந்த பிள்ளை பொறுமதி குறைவோ உனக்கு இன்றைக்கு கூட தெரியும். ஒவ்வொரு தலைமுறையும் எங்களோட புத்தாடி தான் பிறந்திருக்குது பிள்ளைகள். நிச்சயமாக. இப்போ இந்த தலைமுறை நீங்கள் ரசிங்கோ, பாராட்டுங்கோ, கை கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் வருது. ஒரு 10 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்க முடியாதுன்னா அது கூட உங்களுக்கு வக்கரமான மண்டை ஒளி வேறு ஒன்று வரல. பாருங்கள், எங்கள்கிட்ட எத்தனை திறமையான கலைஞர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இளைய தலைமுறை கலைஞர்கள், அற்புதமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். நான் எந்த மேடையிலும் நின்று சேலஞ்ச் பண்ண தயாராக. ஜலா இருக்கிறான், குணா இருக்கிறான், மைக்கேல் இருக்கிறான், ரோபர்ட் இருக்கிறான், பாஸ்கர் இருக்கிறான். இப்படி இவ்வளோ இங்கே கனடாவில் இருக்கிறாங்கள, எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க. அப்படி கலைஞர்கள் இருக்க ஒரு கை விடுங்கோ, கேளுங்கோ. தமிழ் பேசுகிற உலகமெல்லாம் எங்களோட படம் போகணும். அல்லது எங்களோட நாட்டில் வேறு தமிழ் பேசுகிற படம் தரக்கூடாதுன்னு சொல்லுங்க. இந்தியாவில் மார்க்கெட்டை திறந்து விடுங்க. இந்திய கலைஞர்கள் நான் குறை சொல்ல, மார்க்கெட்டை திறந்து விடுங்கோ. 2 வருஷத்தில் இந்திய தளத்துக்கு எங்களோட பிள்ளைகள் படம் எடுத்து காட்டுறாங்க.